என்னது இது? என் வாய்க்குள்ள ஏதோ பஞ்சு முட்டாய சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. என்னவா இருக்கும்? ஓ, நம்ம மீசை தான் வாய்க்குள்ள போய் மாட்டிக்கிச்சா? அடாடாடாடா, முதல்ல இந்த மீசைய வெட்டி விழணும். இந்த கத்திரிக்கோளை எங்க வச்சானு தெரியலையே. ஏ வாடா ஜாக்கி. ஜாக்கியா அண்ணே, உங்களுக்கு என்னாச்சு? என் பேரு ஜாக்கி இல்ல, ஹாரிஸ். ஹாரிஸா? ஆமா. அப்ப ஜாக்கி யாரு? ஜாக்கி யாரா? அண்ணே, ஏதாவது மண்டை கிட்ட குழம்பிருச்சா? ஜாக்கிங்கிறது நீங்க தானே? ஓ, நான் தானா? ஐயோ, அடிக்கடி நான் என் பேரையே மறந்துடுறேன். அண்ணே, வயசாக வயசாக மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆமா, நான் என்ன பண்றது? ஆமா, எதுக்காக நீங்க வந்திருக்கிற? அண்ணே, எவ்வளவு தடவை நான் உங்ககிட்ட சொல்றது? அதாவது அன்னைக்கு பப்பட் உலகத்துல எதுக்கு வந்து உங்களுக்கு தெரியாதா? பப்பட் உலகத்துக்கு நீ வந்தியா? அட போங்கண்ணே, நீங்க நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் அவசரமா ஓடி வந்திருக்கேன். இப்போ ஓடி வந்திருக்க? ஓ, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எதுக்கு ஓடி வந்திருக்கன்னு. அப்பாடா, இப்போ அது தெரிஞ்சிச்சே. சரிண்ணே, சீக்கிரம் சீக்கிரம் அத சொல்லுங்க. இரு, நான் வரேன். இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். எங்க போறாரு? ஓ, அண்ணே பைபிள் எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ஆமா, இன்னைக்கு ஏசப்பா சாத்தானே எப்படி ஜெயிச்சாருன்னு நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். அண்ணே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அண்ணே ஹாரிஸ், இந்தாடா. என்னது இது? காப்பிடா. காப்பியா? ஆமாண்டா, நீ கேட்டில்ல, உனக்கு தான்டா. அண்ணே, எனக்கு காப்பியே பிடிக்காது, ஹார்லிக்ஸ் தானே பிடிக்கும். ஹார்லிக்ஸ் தான் பிடிக்குமா? ஆமா. அப்போ யாருக்கு காப்பி பிடிக்கும்? அண்ணே, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க காப்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு. உங்களுக்கு தான் பிடிக்கும்? ஓ, எனக்கு தான் காப்பி பிடிக்குமா? ஆமா. சரி, என்னோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்தா குடி. சரி, என்ன பண்றது? ஐ, நல்லா இருக்குது. அண்ணே, இதுக்காக நான் வரலனே. இதுக்காக வரலையா? என்னடா நீ காப்பியையும் குடிச்சிட்டு இதுக்காக வரலன்னு சொல்லுற? ஐயோ அண்ணே, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஓ, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இருடா வரேன்டா. அண்ணே, எங்கடா போறீங்க? ஐஸ்கிரீம் தானடா கேக்குற? ஐயோ அண்ணே, அதுக்காக இல்லனே. போன பப்பட் உலகத்துல நீங்க சொன்னீங்கல்ல, சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது, ஏசப்பா சாத்தானை ஜெயிச்சாரு, வசனத்தால அவன் மடக்கும் போது ஏசப்பா கவுராம அவனை ஜெயிச்சாருன்னு சொன்னீங்கல்ல. அப்படியா சொன்னேன்? அண்ணே, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கனே. ஒரு நிமிஷம் இருடா. உங்க மண்டையில பல்பே எரியலனே. எரியலையா? ஒரு நிமிஷம் இரு. இப்ப எரிஞ்சிருச்சு. ஆமாண்டா, சொன்னேன்டா. ஓ, அத பத்தி கேக்குறதுக்காக வந்திருக்கிறியாடா? ஆமாண்ணே, தயவுசெய்து சொல்லுங்கண்ணே. நம்ம குட்டிஸ் எல்லாம் வர வந்திருக்காங்க. ஏசப்பா சாத்தானே எப்படி ஜெயிச்சாரு? அதுவாடா குட்டீஸ், இந்த கதைய நல்லா கேளுங்க. இது கதை இல்ல, உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். அதாவது ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு மலையில இருந்து இறங்கி வந்தாரு. அப்போ சாத்தான் அவருக்கு முன்னாடி வந்து நின்னான். உடனே சாத்தான் ஏசப்பாவை பார்த்து, 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்களோ, ரொம்ப பசிக்குமே, இப்ப என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, போய் சேர்றதுக்குள்ள பசி தாங்குவீங்களா? சரி இந்தாங்க அப்படின்னு ஒரு கல்லை தூக்கி யோசப்பா கிட்ட கொடுத்து அவர்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? இந்த கல்லை ரொட்டியா மாத்தி சாப்பிடுங்க, ஏன்னா தேவகுமாரன் சொன்னா எல்லாம் நடக்குமே அப்படின்னு சாத்தான் தந்திரமா ஏசப்பா கிட்ட சொன்னான். உடனே ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்னு பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தால சாத்தான ஜெயிச்சாரு. அடாடா, ஏசப்பா இந்த சோதனையை ஜெயிச்சிட்டாரேன்னு அடுத்த சோதனைக்கு தயார் பண்ணான். ஏசப்பாவை ஒரு உயரமான பில்டிங்க்கு மேல கூட்டிட்டு போய் நிறுத்தினான்.
ஏசப்பாவை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? இங்க இருந்து கீழே குதிங்க, ஏன்னா வசனத்துல தேவதூதர்கள் உன் கால் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல. அப்போ உங்க காலில் எந்த அடியும் படாம தேவதூதர்கள் காப்பாத்துவாங்க. அதனால இங்க இருந்து குதிங்க பாப்போம் அப்படின்னு ஒரு தந்திரமான சவாலை ஏசப்பா கிட்ட முன்னாடி வச்சான். அப்போ ஏசப்பா வசனத்தால சாத்தான திருப்பியும் ஜெயிச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அதாவது ஏசப்பாவை டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கே அப்படின்னு சாத்தான் கிட்ட கேட்டு சாத்தானை ஜெயிச்சிட்டாரு. அட, இதுலயும் ஜெயிச்சிட்டாரேன்னு ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப உயரமான இடத்துக்கு ஏசப்பாவை கூட்டிட்டு போய், இந்த உலகத்தையே உனக்கு தரேன், நீயே எடுத்துக்க, நீயே அரசனா இருந்து இந்த மக்களை எல்லாம் ஆண்டுக்கலாம், ஆனா நீ என்ன வணங்கணும் அப்படின்னு தந்திரமா சொன்னான். இந்த முறை கண்டிப்பா ஏசப்பா தோத்துருவாருன்னு மனசுலயே நினைச்சான். ஆனா ஏசப்பா, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தருக்கு பணிவிடை செய்து அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது, அதனால இங்கிருந்து கிளம்பி போ, உன் வேலை முடிஞ்சிருச்சு, ஓடி போயிரு அப்படின்னு கோபமா சொன்னாரு. உடனே சாத்தான் பயந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். ஆமாண்ணே, அப்போ ஏசப்பா வசனத்தாலதான் சாத்தானை ஜெயிச்சாரா? ஆமாண்டா, அதுக்குதான் வசனத்தை அதிகமா படிக்கணும்னு சொல்றது. அப்போ நாமளும் கூட வசனம் தெரிஞ்சாதான் சாத்தானை ஜெயிக்க முடியுமா? ஆமா, இல்லாட்டினா அவனுக்கு நிறைய வசனம் தெரியும் பாத்துக்கோ, அப்புறம் அவன் உன்னைய கவுத்து விட்டுருவான். ஆமாண்ணே, ஏசப்பா கவராம வசனத்தால எப்படியோ சாத்தானை ஜெயிச்சிட்டாரு. ஆனா நானு என் வசனம் தெரியாம சாத்தான் கிட்ட தோத்து போயிட்டேன். அதுக்கு என்னென்ன நான் பண்றது? தினைக்கும் பைபிள் வாசிக்கணும். ஒரே நாள்ல அத்தனை வசனத்தையும் வாசிக்க முடியாதுன்னு. ஒரே நாள்ல இல்லடா, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படி. அப்படியா? ஆமா ஆமா ஆமாண்ணே, நம்ம சண்டே கிளாஸ்ல அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, ரிச்சி அண்ணனும் ஜெனோ அண்ணனும் சொல்லி கொடுத்தாரு. என்ன தெரியுமா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது உன் இருதயமாகிய பலகையில வசனத்தெல்லாம் எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனம் மட்டும் இல்ல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு எழுதியிருக்கு. பாக்கியவானா? அப்படின்னா யாருனே? அத இன்னொரு பப்பட் உலகத்துல பார்க்கலாம். ஐ ஜாலி ஜாலி. ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்தை கத்துருப்பீங்க. இனிமே நம்ம ரெகுலரா வசனத்தை படிச்சு சாத்தானை ஜெயிக்க போறோம். ஓகே குட்டீஸ், அடுத்த ஒரு பப்பட் உலகத்துல உங்களை நாங்க பார்க்கறோம். பை பாய்.